என்னது? அதாவது என்ன அண்ணனை அழைத்து சென்று வந்திருக்கு. என்னது? என் அண்ணனை நீங்க யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவருடைய பெயர் என்ன? அப்படியா? நானும் சத்தியபுரி நாட்டை ஆண்டு வரும் சத்தியசீலருக்கு மகனாக பிறந்து சேகர் என்ற பெயரோடு வந்திருக்கிறேன். இவரு தான் அவரும். என்னமே அப்படி பாக்குறேன்? என்னங்க அழைத்து கொண்டு போகணும். ஒரு பொம்பளை ஒரு புடவை கட்டு வரக்கூடாது, கண்ணு படுக்கணுமா? எப்பதான் அப்படி உட்காந்து நல்லா உக்காடுறேன், நல்லா கொஞ்சம் பார்க்கலான்னு. ஐயோ கண்ணு அப்படியே பதப்பதான்டா. எனக்கு இது வாரி முன்னாடி பாத்துக்கிறேன். என்ன பொது வரல இது. அந்த கூட்டாளி கூப்பிடுறியா? அவரு ஆட்டு வெளியே பார்க்கல, உள்ளத்தான் பார்த்துக்கிறாரு ஆட்டத்தை. எப்ப ஆட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அங்கே காவல்காரர் உக்காந்துக்கிறாரு. ஏன்னா யாரு வாரி கொடுப்பாங்க? நீ வெளியே வந்தாலே மொத்த கண்ணு உள்ள மொத்த கண்ணு உள்ள தாங்க. என்னங்க என் அண்ணனை கூப்பிடுங்க, அழைத்து கொண்டு போகணும். என்ன என் அண்ணனை கூப்பிடுங்க. அம்மா என்ன ஒரு பொம்பளை பேசுவோம். எந்த நேரமா அந்த ஆம்பளை கூட நாள் பீராஜி கட்டு கூட இருப்பது. அப்படியே உள்ளே பார்த்து கிடக்குறீங்க. என்ன மாத்திர இவரு வேற சேஃப்டிக்கு இவரு கட்டுக்கிறாரு. நீங்க ஏன்னா அங்கே உக்காடுக்கிற வந்துச்சு வாடா அங்க உக்காடலான்றாரு. ரெண்டு பேரும் கூட்டாளியா? நல்ல கூட்டாளிக்கு தான் வாட்ச் பண்ணாட்டு உக்கார வச்சுக்கிறேன். பாடி கார்டு அவரு இருக்கு. அவன் எந்த நேரமும் எப்பொழுதுமே மது 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 அதுலயே இருக்கிறான்பா. அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி இவனை பார்த்தா கூட பொந்து போயிட்டு காட்டுங்கிறான். எதனா அது இது பண்ணிருப்பான் இருக்குது. அவனை பார்த்து என்ன பிரோஜனம்? எதுவா இருந்தாலும் இதை குடு இதை குடு இதை குடுன்றா. என்னத்தாலும் நான் கொடுக்கறதுக்கு அவன் வேற இப்போ 140 இருந்தெல்லாம் இப்ப 160 ஆகிட்டான். நகை வேலை ஏறும் போது பாட்டு வேலை ஏறும் போது ஆம்பளைங்க போய் ஒழிச்சா பண்ணிட்டு நடக்கிறோம், பொம்பளை போய் நேக்கடை நின்று நடக்கிறோம். ஒன்னுத்து கூட புரோஜனம் இல்லை. ஒரு சவரம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். பொண்ணை பேத்தவங்க நம்மளாம் முக்காடு போட்டு 3 மணி நேரம் உக்காந்து கிடக்க வேண்டியதுதான். ஆம்பளை பேத்தவங்களாம் இன்னைக்கு திம்மி திம்முன்னு இருக்கலாம். எவனா யாராவது போட்டு வந்துருப்பாரு 30 சவரம் 20 சவரம். என்ன பண்ண போறீங்க? சரி, என்னால முடியாது, எதுவுமே கிடையாது. போட்டு பாக்க டாக்கா போடு, என்னத்த போடு போடா. எந்த சித்துப்பா மாட்டி நீங்கிறாரு? ஆம்பளை எப்பவுமே காலுக்கு முக்கியத்தான் வச்சிருப்பேன் நான். என்னங்க சீக்கிரம் அண்ணனை கூப்பிடுங்க, நான் போனோம். சும்மா அண்ணன் போனோம் அண்ணன் போனோம் அண்ணன் போனோன்றான். அண்ணன் ஒரு பக்கம் தள்ளி வைடா. அண்ணனை தெரிஞ்சுதான் இங்க வந்தேன். அண்ணன் யாரு? நான் யார் என்று தெரியவில்லை. தெரியவில்லை. நான் இதே நாட்டை சேர்ந்தவள். என்னுடைய பெயர் தான் மீன்பிடி என்று. அண்ணன் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். இப்ப சொர்க்கமே உனக்கு நான் காட்டுறேன். சொர்க்கமே இங்கத்தான் அடங்கி இருக்குது. இத புரிஞ்சுக்க மாட்டான் பாருவேன். என்ன கஷ்டம் ரசிச்சுக்கிறேன் அங்க உட்காந்துக்கிறேன் சொல்றேன். சொல்லுங்க என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்லணும்? என்ன கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் கொடுக்கல பாக்கலாம். என்ன கட்டி பிடிச்சு செக் காட்டும். நீங்கள் யார் என்று தெரியவில்லை, நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பதா? யாரா இருந்தா என்னது? காதலுக்கு கண்ணே கிடையாது, காமத்திற்கு வார்த்தையே கிடையாது. ஒரு வாட்டிடாட்டே அது எல்லாமே இங்கதான் வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி ஒன்னு கொடுத்து குத்து பார்க்கலாம். எதுனா சூடு வந்ததான். என்ன சொல்றேன்? முடியாது. ஏன்னா முடியாது. சிப்புல குச்சிடுறான் ஆளு. எத்தனை ஒரு வாரத்துக்கு சொல்ல மாட்டியா? முடியாது. 8 மணி கழிவாளத்தான். அது எதுவும் பேசலாம் கிடையாது. நீ நானும் ஒரு 5 நிமிஷம். அதான் பையன் நீங்க சொல்றது ஒன்றும் புரியவில்லையே. ஒண்ணுமே புரியல. ஆமா, இது சொன்ன தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணனும் தம்பி இதுக்கு தாண்டா போறது இருக்கிறீங்க நாட்டிலே. வகாரியா பாடுவா ராஜமணியா என்ன சொல்ற? முடியாதுமா, முடியாது. முடியாது. ஒரு தாயை பார்த்தால் தங்கையாக நினைக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கும் போது தாரமாக நினைக்க கூடாது.
என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. ஆமா. முடியாது என்ற விடுதலாக நானும் கிடையாது. டேய், என்னை பார்க்கத்தான் பொம்பளைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பச்சை பொறுக்கி காஞ்சா போறேம்மா. அந்த காஞ்ச பொறுக்கி. டேய், ஆசைப்பட்ட பொருள் அடியாம விட்டுதா சரித்திரமே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி டேய் முடியாது என்று சொல்றதுக்காக பையா மனசு இணைஞ்ச ஒண்ணும் வரப்போறது இல்லை. நீ என்னதான் ஆசை வார்த்தை கூறினாலும் நாலு கட்டி எடுக்க முடியாது. நாலு சேவத்துக்குள்ள அப்படி இருந்து போன வாடா. உனக்கு ஊருக்கா தெரிப்போது, உலகத்துக்கா தெரிப்போது. நட சொல்றேன். நீங்க என்னதான் எவ்வளவுதான் கூறினாலும் என்னால் உன்னை கட்டி எடுக்க முடியாது. முடியாது. ஆமா முடியாது. ஒரே கண்ணாலே ஒரு கண்ணாலே என்னை ஒரு கட்டினா ஜட காட்டியே என்னை ஓட்டி வருகிறா. ஒரு கண்ணாலே என்னை ஒரு கட்டினா ஜட காட்டியே என்னை ஓட்டி வருகிறா. மழை கண்ணாலே பிரபு மழைக்க போட்டுமே மாட்டி தவிக்கிற ஒரு சொக்கு சிக்கிறதா. ஒரு கண்ணாலே என்னை ஒரு கட்டினா என்னது வேண்டாமா? நீங்க எவ்வளவுதான் ஆடினாலும் பாடினாலும் உங்களுடைய ஆசைக்கு என்னால் எடுக்க முடியாது. என்னது வேண்டாமா? டேய், ஒரு ஆம்பளை வீரஜாரமா வேலை இப்படி சொல்லிட்டு எத்தவுடுக்க என் அண்ணனை கொண்டு நான் எடுத்துட்டு போகிறேன். அதே என் அண்ணனை கூட்டி வாருங்கள். டேய், டேய் பையா, உனக்கு தெரியாத புள்ளியாக்கறிய. இந்த காலத்துல ஒரு ஆம்பளை கண்ணு அடிச்சா போற, ஒரு கை காலின போற, 5 நிமிஷத்துல ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டு போடுறானுங்க. இவன் என்ன நம்பியாக்குறானே? டேய், ஆடுற பாட்டு ஒரு பாட்டு ஒரு முத்தனை போடுறா முடியாது. எவ்வளவுதான் கேட்டாலும் என்னால் உனக்கு முத்தம் கொடுக்க முடியாது. அதே நீ எவ்வளவுதான் கேட்டாலும் என்னால் உனக்கு முத்தம் கொடுக்க முடியாது. டேய், நல்லா பாடுறா. நல்லதான் பாக்குறேன். லாட்டி பேசி விடுக்க. டேய், ஒரு முத்தம் முடியாது. என்னது? ஒரு பூவேடுத்து வைக்கிறார். ஒரு பூவேடுத்து வைக்கிற பின்னாலே அது வைக்கிற போ சக்கர தன்னாலே
இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்னங்க 5 வயசு குழந்தை, என்னங்க 5 வயசு குழந்தைக்கு சொன்னா கூட நான் கப்புனு பூச்சிக்கணும். நீங்க 6 நாளும் சரி பாட்டாலும் சரி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நீங்க என்ன அண்ணன் எடுத்து இருக்கீங்க, நீங்க யார் முதல்ல அதை சொல்லுங்க. நான் யார் என்று விளக்கம். ஆமா, நான் என்னுடைய அண்ணனுடைய காதலி. காதலியா? அப்பா என்னுடைய அண்ணியாகவா நீங்க? அண்ணி, ஒரு அண்ணி என்பது யார் தெரியுமா? தாய்க்கு சமமானவர். அப்படி இருக்கும்போது என்னத்தில் கண்டுபிடித்து மட்டும் கேட்கறது நியாயமா? ஒரு உலகத்துக்கு நீ அண்ணி நானும் அண்ணி மதிக்கிறவ இருக்கலாம், ஆனா ஊரவு காப்பி இப்படி இருக்கலாமான்றேன். அண்ணி வேண்டாம் நீ. டேய் பையா, போலிக்கு தெரியாது புள்ளையாக்குறேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன் நானு. கண்டிப்பா எங்க அண்ணன் சொல்லிடுங்க. ஆமா, என்ன சொல்லிடுவேன்? என்ன சொல்லிடுவேன்? எதுக்கு தவறாக நடந்து கொள்கிறேன்னு சொல்லுவேன். டேய், இந்த மாடல்ல அந்த மாடம், அந்த மாடல இந்த மாடம். உன்னையில நான் ராமசாமி, ராமசாமில குப்புசாமி மாத்திக்கிட்டு போயினே இருப்பேன். அதுவே ஒரு கோச்சு. அண்ணி கடைசியாக வந்துருங்க அண்ணி. என் அண்ணன் ஆச்சு வருவ நீ. பாருடா, வேண்டாம் அண்ணி. முடியாது முடியாது அண்ணி. முடியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எப்படி சொல்லுவாங்க? சீமான சீமான ஐயோ என்னடா பண்ண
என் குறைய எடுத்துக்கண்ணே கோயிலுக்கு போனா எனக்கு தவச்சி வழிமுறையை கேட்பார்களே எனக்கு மாலாமணி மேல மாலாமணி மேல எனக்கு மாலாமணி மேல எம்மா மணாரி திங்க மேல மாலை கட்டுறாமோ எம்மா மணாரி கூப்பிடுங்கோ போய் உப்பு வருதுமா யார் செத்து போய் தின்னா 30 அடி